இங்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஃபன்னா பண்ண ஒரு விஷயத்தினால அநியாயமா ஒரு அப்பாவிக்கு ஒரு விபரீதம் நடந்துருது. அந்த விஷயத்தை இந்த 5 பேரும் சேர்ந்து யாருக்குமே தெரியாம மறைச்சிடுறாங்க. ஆனா அவங்க மறைச்சது தாங்க மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்க மறைச்ச அந்த விஷயம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. இதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தரா கொல்லப்படுறாங்க. படத்தோட முடிவுல அந்த கொலைகாரன் யாருன்னு தெரியும் போது தாங்க செம்ம ட்விஸ்ட் நம்ம கொடுக்குறாங்க. சோ அந்த ட்விஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா படத்தை நீங்க முழுசா பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்ற படங்க. இது 2025ஆம் ஆண்டு சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு புது படங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல படத்தோட ஹீரோயின் ஏவா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ சவுத் போர்ட் அப்படின்ற ஊருக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கு திரும்பி வரா. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளும் ரொம்ப எக்ஸைட்டடா ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்காக போறா. என்னன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் டானிகா அண்ட் டெடி அப்படின்றவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க. பார்ட்டிக்கு வந்த ஏவாவை பல வருஷம் கழிச்சு பார்த்த சந்தோஷத்துல டானிகாவும் பேசிட்டு இருக்கா. அதே பார்ட்டிக்கு ஏவாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மைலோ அப்படின்ற பையனும் வந்திருக்கான். அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அப்புறம் அன்னைக்கு ராத்திரி அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு டானிகா இருக்கால, அவ ஏவாவையும் மைலோவையும் பார்த்து நீங்க மறுபடியும் சவுத் போலுக்கு போய் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. ஆனா அந்த விஷயத்துக்கு அவங்க 2 பேருமே ரொம்ப தயக்கம் காட்டுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த 4 பேருமே கிளம்பி அன்னைக்கு ஜூலை 4ஆம் தேதின்றதுனால அவங்க டவுன்ல வான வேடிக்கைகள்லாம் நடக்க போகுது. அதை பாக்குறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. அவங்க அதை பாக்குறதுக்கு கிளம்பும் போதுதான் ஸ்டீவின்ற பொண்ணு அவங்க கூட கடைசியா வந்து சேர்றா. இவ்வளோ அவங்க ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச பொண்ணு தான். ஸ்டீவியோட அப்பா அவ சேர்த்து வச்சிட்டு இருந்த காலேஜுக்கான பணத்தை திருடிட்டு ஓடிட்டதுனால இவளால படிக்க முடியாம இந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகிட்டு இருக்கா. அவளோட பரிதாபமான நிலைமையை பார்த்த இந்த குரூப்பும் அவளை சீரப் பண்றதுக்காக அந்த ஃபயர் ஒர்க்ஸை பாக்குறதுக்கு அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அவளுக்கு டியூட்டி இருக்கிறதுனால அவளும் அந்த குரூப் கூட போறதுக்கு தயங்கிட்டே நிக்கிறா. ஆனா ஸ்டீவி கூட வேலை செய்யற இன்னொரு கோவக்கர் பொண்ணு நான் வேலையை பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே இவளும் அவங்க கூட போறதுக்காக சம்மதிச்சிடுறா. சோ 5 பேரும் அவங்களோட கார்ல ஏறி அந்த ஃபயர் ஒர்க்ஸை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் காரை ஓட்டுனதுக்கு அப்புறம் அந்த வான வேடிக்கையை பாக்குறதுக்காக ஒரு கரெக்டான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அங்க காரை நிறுத்திட்டு அதை பார்க்கலாம்னு சொல்லி இறங்குறாங்க. ஆனா அந்த குரூப்ல டெடின்னு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கொஞ்சம் போதை தலைக்கு ஏறினதுனால நடு ரோட்ல போய் நின்னுக்கிட்டு லூசுத்தனமா இந்த பசங்களை பார்த்து பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தூரத்துல ஒரு கார் வர்றத பார்த்துட்டு அந்த குரூப்பும் டெடிய அந்த ரோட்டை விட்டு வெளியே வர சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அந்த குரூப் பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன பண்றது, சார் உள்ள போட்டது அப்படி. அவனும் வீர சாகசம் பண்ற மாதிரி அந்த ரோட்லயே நின்னுட்டு இருக்கான். நல்ல வேலையா மைலோ இந்த பையன் டெடிய கடைசி நிமிஷத்துல அந்த ரோட்ல இருந்து இழுத்துறான். இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன டானிகாவும் டெடிய பார்த்து பைத்தியக்காரனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா அப்பவும் அந்த பையன் அந்த ரோட்டை விட்டு வந்த மாதிரி தெரியலங்க, அங்கேதான் நின்னுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த காரோட டிரைவர் டெடியை இடிக்காம இருக்கிறதுக்காக காரை திருப்பிடுறாங்க. அது கண்ட்ரோல இழந்து அந்த ரோட்டோட சைட் பேரியரை இடிச்சு மலையில இருந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த குரூப்புமே ரொம்பவே பயந்து போயிட்டு அந்த டிரைவரை காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஒரு வழியா அந்த டெடி இருக்காம பாருங்க, அவனுக்கும் அந்த ஆபத்து புரியுது. அவன் அந்த கார்ல அடிப்பட்ட டிரைவரை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த காரை கீழே விடாம தடுக்கிறதுக்கு பின்னாடி இருந்து புடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கார் மேல இருந்து அந்த மலை கீழே இருந்த பாறைகள்ல விழுந்து நொறுங்கி போகுது. இது அப்படியே எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம ஒருத்தரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டெடி இருக்கான் பாருங்க, அவன் அந்த குரூப் கிட்ட இங்க இருந்தா நமக்கு ஆபத்து, நம்ம உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏவா டெடியை பார்த்து இந்த ஆக்சிடென்ட் காரணமே நீதான், இப்படி அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டு இங்க இருந்து போயிடலான்னு சொல்ற, ஒருவேளை அந்த ஆள் சாகாம இருந்தா அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நம்ம எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளும் அவன் சொல்றதை நம்பி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா அந்த டெடி இருக்கான் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பதிலா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் என்னோட அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவர் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிப்பாரு, ஆனா நீங்க யாருமே இந்த விஷயத்தை பத்தி வெளியே மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். டெடி சொன்னதுக்கு எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க, ஏவாவை தவிர. அவளுக்கு மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்குங்க. டானிகாவும் ஏவாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இங்க பாரு இந்த விஷயம் மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடும் அப்படின்னு சொல்றா. ஏவாவும் வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிட்டு கண்ணீரும் கம்பளியுமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த சீனை கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காட்டும் போது ஏவா மறுபடியும் அந்த டவுனுக்கு வரா. ஏர்போர்ட்ல டைலர்னு ஒரு பொண்ணை அவ பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு டைலரும் ஏவா கிட்ட நீ சவுத் போர்ட் தானே போற, நானும் அங்கதான் போறேன், என்ன பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே
உடனே அவளும் அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறா. அடுத்த சீன்ல ஏவாவை பிக்கப் பண்றதுக்காக மைலோ வந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு போறான். கூட டைலரும் போயிட்டு இருக்கா. அப்ப மைலோ அந்த பொண்ணு கிட்ட என்ன விஷயமா இந்த டவுனுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ ஒரு கிரைம் பாட்காஸ்ட் சேனல் வச்சிருக்கா போல இருக்கு. அவ மைலோ கிட்ட இந்த டவுன்ல 1997 வருஷம் கொடூரமாக பல கொலைகள் நடந்த விஷயத்தை வச்சு பாட்காஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் மைலோவும் ஏவாவும் அவங்களோட ஃப்ரெண்ட் டேனிகாவோட பிரைடல் ஷவர் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்றதுக்காக வராங்க. அதே ஃபங்க்ஷன்ல ஸ்டீவியும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. போன வருஷம் நடந்த சம்பவத்துல இருந்து இந்த பொண்ணு டேனிகாவும் ஸ்டீவியும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறத ஏவாவும் ஆச்சரியமா பாக்குறா. இப்போ டேனிகா அவ ரிசீவ் பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணும்போது அங்க வந்த எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கூட உட்காந்துக்கிறாங்க. அவ ஒரு கிஃப்டா ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிரீட்டிங் கார்டை ஓபன் பண்றாங்க. அதை பார்த்துட்டு அவ உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அந்த கார்டுல என்ன எழுதிருக்குன்னா ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்னு எழுதிருக்கு. ஏன்னா போன வருஷம் என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும்ல. அவ பதட்டமா வந்த எல்லா கெஸ்ட் கிட்டயும் இந்த கார்டு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே அந்த கார்டை கொடுத்தா மாதிரி நமக்கு தெரியல. அந்த நேரத்துல டேனிகாவோட ஃபியான்சே வயட் அப்படின்றவங்க வராங்க. இதை பார்க்கும்போது நமக்கு இந்த பொண்ணு டேனிகாவும் டெடியும் ஒன்னா இல்ல அப்படின்றது தெரிய வருது. அடுத்த சீன்ல டேனிகா அந்த கார்டை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு எனக்கு என்னமோ இந்த கார்டை டெடி தான் அனுப்பிச்சிருப்பான்னு தோணுது. அவனுக்கு எனக்கு நல்லது நடந்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. விஷயம் என்னன்னா போன வருஷம் நடந்த அந்த சம்பவத்துல இருந்து டெடி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கான். இதனால அவன் குடிக்க அடிமையாகி இந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகி ஒரு வருஷமா இருந்திருக்காங்க. ஆனா மைலோக்கு அந்த கார்டை கொடுத்தது டெடி அப்படின்ற மாதிரி தோணல. அவன் அந்த கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன சாம் கூப்பர் அப்படின்றவருக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் யாரோ இந்த கார்டை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்புறான். ஆனா ஸ்டீவி என்ன சொல்றானா இறந்து போன அந்த ஆளை பத்தி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அவனுக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல மைலோ ஸ்டீவி ஏவா 3 பேரும் டெடியை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவன் தன்னோட எல்லா நாளையுமே ஒரு பிரைவேட் போட்ல குடிச்சே கழிக்கிறான். அவங்களும் அந்த கார்டை டெடி கிட்ட காமிச்சு இந்த கார்டை நீதான் அனுப்பிச்சா அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அவன் அந்த கார்டை பார்த்து படிச்சுட்டு இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான வேலை நான் செய்ய மாட்டேன், அதுவும் அந்த கார்டு அவளுக்கு மட்டும் தான் வந்திருக்குன்னா அது அவளோட பிரச்சனைன்னு சொல்லிடுறான். அன்னைக்கு ராத்திரி டேனிகாக்கு ரொம்ப பதட்டமா இருக்கிறதுனால குளிக்கலான்னு சொல்லிட்டு பாத்டப்ல தண்ணியை ஊத்தி அதுல படுத்துக்கிட்டு காதுல ஒரு ஹெட்போன் மாட்டிக்கிட்டு அதை சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அவளோட ஃபியான்சே வயட் அந்த வீட்டோட ஹால்ல இருக்கும்போது அவன் வீட்டுக்கு வெளியே இருந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்த லைட் தானா ஆன் ஆகிறத பார்த்து அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறான். அவனும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல யாருன்னா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறாங்க. ஆனா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சடனா அந்த லைட் மறுபடியும் ஆஃப் ஆயிடுது. இதை பார்க்கும்போது அவன் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறான். அப்போ திடீர்னு அடிப்பட்ட வயட்டும் வலி தாங்க முடியாம கீழே விழுந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா பாவம் அவன் கத்துற சத்தம் டேனிகாக்கு கேட்கல. ஏன்னா அவ காதுல ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் போராடி வயட் ஒரு வழியா எழுந்து நிக்கிறாங்க. ஆனா மறுபடியும் யாரோ ஒருத்தன் ஒரு ஹார்பூனை வச்சு வயட்டோட வயிற்றுலயே பாயிண்ட் பண்ணி அடிச்சதுனால அவன் கீழே விழுந்துடுறான். பாவம் வயட் வந்தவன் ஒரு திருடன் நினைச்சுக்கிட்டு நீ என்ன வேணா இந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கு அந்த கொலைகாரனை காட்டுறாங்க. அவன் ஒரு ரெயின் கோட் போட்டுக்கிட்டு தன்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டு அவன் கையில வச்சுட்டு இருந்த ஒரு பெரிய ஹுக்குனால கொடூரமா வயட்டை அடிச்சே கொள்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு டேனிகாவும் அந்த வீட்டோட ஹால்ல வரும்போது வயட்டோட இறந்து போன பாடி அங்க இருந்த ஒரு செவுத்துல தொங்கிட்டு இருந்த பார்த்து அலறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் பின்னாடி யூ காண்ட் எரேஸ் த பாஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டிங் எதிர்க்கு. அதாவது நடந்த விஷயத்த உங்களால மறைக்க முடியாது அப்படின்னு எதிர்க்குங்க. அடுத்த சீன்ல டேனிகா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவ குற்ற உணர்ச்சியால அழுதுட்டு இருக்கா. ஏன்னா இவ வீட்லயே இருந்தாலும் அவனோட கதறல் சத்தம் கேட்காததுனால இவளால அது ஏத்துக்க முடியாம அழுதுட்டு இருக்கா. இந்த மூமெண்ட்ல டெடி தன்னோட அப்பா கிராண்ட் அப்படின்றவரை கூட்டிட்டு வந்துடுறான். அந்த ஆளும் அந்த பசங்க கிட்ட நான் உங்களோட சேஃப்டிக்காக போலீஸ்ல பேசி உங்களோட பாதுகாப்புக்காக ஒரு தனி பெட்ரோலை அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த குரூப் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன புரியலன்னா போன வருஷம் நடந்த சம்பவத்துல வயட் இன்வால்வ்டே கிடையாது. ஆனா அவனை ஏன் கொலைகாரன் கொன்னான்றது தான் இவங்களுக்கு புரியல. அந்த சமயத்துல மைலோ அந்த பசங்க கிட்ட ஏவாவோட ஃப்ரெண்ட் டைலரை பத்தி சொல்றான். அவ இந்த ஊருக்கு 1997ல நடந்த கொலைகளை பாட்காஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. ஒருவேளை இந்த கொலைக்கும் அவளுக்கு எதனா சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ அந்த பொண்ணோட பாட்காஸ்ட் அவங்க லிசன் பண்ணும்போது 1997ல இதே போல ஒரு மீன் பிடிக்கிறவன் சில டீனேஜர்ஸ்களை கொடூரமா கொண்டிருக்கான். அதுவும் இதே மாதிரி அந்த டீனேஜர்ஸ் ஏதோ ஒரு மர்டர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பாட்காஸ்ட்ல டைலர் பேசிட்டு இருக்கா. அந்த கொலைகளை அவன் செய்யறதுக்கு பயன்படுத்தின அதே ஹுக்க தாங்க இந்த வாட்டியும் பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனும் இதே வேர்ட்ஸ் தான் அந்த டைம்ல யூஸ் பண்ணிருக்கான். அதாவது ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்றது. இதை கேட்ட அப்புறம் இந்த குரூப்புக்கும் அப்போ நடந்த கொலைக்கும் இப்போ நடக்கிற கொலைக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. டெடியும் அந்த பசங்க கிட்ட என்னோட அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இங்க நடந்த மோசமான விஷயத்தெல்லாம் அவர் காசை கொடுத்து எரேஸ் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்றான். இப்ப வேற வழி இல்லாதனால ஏவா டைலர் கிட்ட போய் இப்ப நடக்கிற கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உதவி கேட்கறா.
அவங்க 2 பேரும் ஒரு பில்டிங்க்கு வராங்க. இந்த பில்டிங்ல தான் 1997ல அந்த கொலைகள் நடந்திருக்கு போல. டைலரும் ஏவா கிட்ட ஜூலி ஜேம்ஸ் அப்படின்ற பொண்ணுக்கு தான் அந்த நோட் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு, அந்த டைம்ல இருந்தா அந்த கொலைகளும் ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றா. ஏவாவும் டைலர் கிட்ட அந்த நோட்ல என்ன எழுதி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது டைலர் மெதுவா ஏவாவோட காதுல வந்து ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ஏவாவும் ஷாக் ஆயிடுறா. இப்போ டைலர் அந்த பொண்ணு கிட்ட நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் மேல ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு போறா. இந்த சமயம் ஏவாக்கு டைலர் மேல சந்தேகம் அதிகமானதுனால இவ இருக்கிற இடத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போன்ல அப்டேட் பண்ணிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த கொலைகாரன் ஏவாவோட முன்னாடி நிக்கிறத அவ பாத்துறாங்க. இவள அந்த ஆளை பார்த்து டைலர் தான் நினைச்சுக்கிட்டு நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது மாடி மேல டைலர் வந்து நிக்கிறாங்க. அவளை பார்த்த ஏவாவும் பயந்து போய் அவகிட்ட ஓடுன்னு சொல்லிட்டு இவளும் ஓட ஆரம்பிக்கிறா. இந்த கொலைகாரனும் அந்த ஹுக்க வச்சு ஏவாவை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இன்னொரு பக்கம் டைலர் மாடியில இருக்கிற ஒரு டோரை திறந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த டோர் ஜாம் ஆயிடுதுங்க. ஏவா எப்படியோ அங்க இருந்த ஒரு கத்திய வச்சு அந்த கில்லரோட கையை கீறிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த கொலைகாரங்க இல்லங்க போயிட்டு இருக்கான். அப்போ டைலர் தான் அந்த இடத்துக்கு வரா. அப்போதாங்க இந்த சம்பவம் நடக்குது. ஒரு பெரிய கேஜ் வந்து ஏவாவை ட்ராப் பண்ணிடுது. டைலரும் அந்த கேஜை ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஏவா அந்த பொண்ணு கிட்ட உடனே போய் உதவிக்கு யாருன்னா கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே இவளும் அங்க இருந்த ஒரு மேனுவல் எலிவேட்டரை ஆபரேட் பண்ணி போலான்னு நினைக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமா அந்த கொலைகாரங்க வந்து டைலரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் கேஜ்ல இருக்கிற ஏவா தன்னோட ஃப்ரெண்ட் ஸ்டீவி இவ போன்ல அனுப்பிச்ச மெசேஜை பார்த்துட்டு அங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறத கவனிச்சிடுறா. ஆனா பாவம் அந்த பொண்ணால உள்ள வர முடியல, ஏன்னா எல்லா டோரும் லாக் ஆயிருக்கு. இப்போ டைலர் அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ இன்னொரு ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அந்த கொலைகாரன் டைலரை அவன் வச்சிட்டு இருந்த ஹுக்காலே குத்தி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயம் தான் ஏவாவும் கரெக்டா அந்த கேஜை ஓபன் பண்ணி வெளியே வரா. டைலர் தன்னோட கடைசி சக்தியை பயன்படுத்தி அந்த கொலைகாரன் போட்டிருந்த அந்த மாஸ்க ஓபன் பண்ணும்போது அவனை பார்த்து அவ ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த கொலைகாரனை இவளுக்கு தெரிஞ்சிருக்குங்க. கரெக்டா அந்த டைமும் ஏவா அந்த வீட்டோட கதவை திறந்துகிட்டு வெளியே ஸ்டீவி கிட்ட போறா. திடீர்னு டைலரோட இறந்து போன உடல் அந்த பில்டிங் மேல இருந்து கீழே தொங்குதுங்க. இத பார்த்த இந்த 2 பொண்ணுங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ரோட்ல நடந்து போனவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணுங்க கிட்டயும் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஏவா அந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜூலின்னு ஒரு லேடி அந்த கொலைகாரங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்காக போறா. அவளும் அந்த லேடி கிட்ட தன்னோட டவுன்ல நடக்கிற அந்த கொலைகளை பத்தி சொல்லி உதவி கேக்குறாங்க. ஆரம்பத்துல ஜூலி இந்த பொண்ணு ஜோக் தான் பண்றான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல தான் அது ரொம்ப சீரியஸான விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு கூட பேசுறதுக்காக தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. ஏவாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஜூலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவங்களால ஒருத்தர் செத்தார்ல, அது உட்பட அந்த கொலைகாரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க கிட்ட அவ உதவி கேட்கும்போது அந்த லேடி அதுக்கு நான் மறுபடியும் அந்த ஊருக்கு வரமாட்டேன்னு திட்டவட்டமா சொல்றாங்க. அவங்களும் ஏவா கிட்ட இந்த கொலைகளை யார் பண்றாங்களோ அவங்க ஏதோ ஒரு வன்மத்துக்காக தான் பண்றாங்க, அந்த கொலைகாரன் உன்கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த கொலைகாரனை நெருங்கிடணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அடுத்த சீன்ல ஸ்டீவி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ரேனு ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போறா. அவரும் அந்த 1997 கொலைகள்ல இருந்து தப்பிச்ச ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லாம அவர் தான் ஸ்டீவியோட பாஸ். அப்பதான் அவங்களுக்கு ரே ஜூலியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. ரே அந்த குரூப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த ட்ரக்கோட சொந்தக்காரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸோட ரிப்போர்ட்ல அந்த ட்ரக் திருடப்பட்டதா சொல்லிருக்கு. இதனால அந்த குரூப்பும் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சாமோட ட்ரக்கை எடுத்துட்டு போன ஜங்க்யார்டுக்கு போறாங்க. அந்த ஜங்க்யார்டோட மேனேஜரை மீட் பண்ணி பேசும்போது அந்த ஆளு அந்த ட்ரக் ஒரு லோக்கல் பாஸ்டருக்கு சொந்தமானது, அவரோட பேரு ஜூடா கிலாஸ்பி அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த குரூப் சேஃப்டிக்காக டெடியோட வீட்லயே ஸ்டே பண்றாங்க. ஆனா ஸ்டீவிக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால அவன் மட்டும் அங்க இருந்து கிளம்புறா. டெடியும் டேனிகாவும் ஒரே பெட்ல படுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மைலோவும் ஏவாவும் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைலோ சார்ஜர் எடுக்கிறதுக்காக தன்னோட கார்ல போய் எடுத்துட்டு வராங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது அந்த வீட்டோட கதவு லாக் ஆயிருக்கு. அவனும் உள்ள இருக்கிற ஏவாவை கூப்பிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்காக கத்துறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் கத்துறது கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் பின்னாடி இருந்து வந்து மைலோட கழுத்துல ஒரு கயத்தை போட்டு அவனை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றான். அடுத்த நாள் காலையில ஏவாவும் டேனிகாவும் அந்த டவுன்ல இருந்த லோக்கல் சர்ச்சுக்கு போய் பாஸ்டரை மீட் பண்றதுக்காக அங்க கேக்குறாங்க. ஆனா அந்த பாஸ்டர் அன்னைக்கு சர்ச்ல இல்லன்னு சொல்லிட உடனே டேனிகாவும் நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ற மாதிரி போயிட்டு அந்த பாஸ்டரோட ஆபீஸ்ல திருட்டுத்தனமா போயிடுறா. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த பாஸ்டர் திடீர்னு அந்த சர்ச்சுக்கு வந்து ஏவா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சர்ச்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு போன வருஷம் சாம் இறந்து போனதை பத்தி பேசின உடனே
அந்த பாஸ்டர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. அந்த பாஸ்டரோட ஆபீஸ்க்குள்ள போன டேனிகாவும் அங்க இருந்த ஒரு புக்கை புரட்டி பார்க்கும்போது அதுல இறந்து போன சாமோட போட்டோ இருக்குங்க. இந்த பாஸ்டர் சாமுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல இருக்கு. இதனால இந்த ரெண்டு பொண்ணுங்களும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பாஸ்டரை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த போலீஸ்காரன் அந்த பாஸ்டருக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதனால அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களால இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டும் போக முடியல. அவங்களோட போனையும் புடிங்கி வச்சிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் டெடி தன்னோட வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு 4th of Julyங்க. அந்த சமயத்துல அவன் வீட்டுல இருந்த எலக்ட்ரிக் கேட்ஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அதை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் போறாங்க. அவன் அதை பாக்குறதுக்காக போனது ஒரு பெரிய தப்பு மாதிரி தெரியுதுங்க. அந்த கொலைகாரன் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். பின்னாடி இருந்து வந்து டெடிய கத்தியால குத்துறாங்க. அப்போ டெடிக்கும் அந்த கொலைகாரனுக்கும் ஒரு பயங்கர சண்டை நடக்குது. டெடி என்னதான் அடிபட்டு இருந்தாலும் அந்த கொலைகாரனை அடிச்சு கீழே தள்ளிட்டு அங்க இருந்து வெளியே போறான். அவனோட வீட்டோட இன்னொரு பக்கம் போறதுக்காக அவன் ட்ரை பண்றாங்க. நான் பரிதாபமா அவனுக்கு ரத்தம் நிறைய போனதுனால அவனால நடக்க முடியலங்க. துரதிர்ஷ்டவசமா அந்த கொலைகாரனும் மறுபடியும் வந்துடுறான். அவன் டெடிய பிடிச்சி தரன்னு எங்கேயோ இழுத்துட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டெடியோட அப்பாக்கு அந்த வீட்டோட காலிங் பெல் சத்தம் கேட்ட உடனே அவரும் வெளியே போய் பார்க்கும்போது தன்னோட மகன் ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்து அந்த ஆளு அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஆனா அந்த கொலைகாரன் எங்கேயுமே போகாம அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். வந்தவன் டெடியோட அப்பாவை அந்த ஹூக்கால குத்தி கொன்னுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே பேனிக் ஆகுற மாதிரி தெரியுது. ஒரு வழியா அந்த பொண்ணுங்களையும் அங்க இருந்து போக சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுங்களும் வெளியே போய் பார்க்கும்போது ஒரு பெரிய கிரௌடே ஒண்ணு சேர்ந்திருக்குங்க. அப்போ நமக்கு ஒரு கொடூரமான சீனை பாக்குற மாதிரி இருக்கு. டெடியும் அவனோட அப்பாவையும் கொடூரமா கொலை பண்ணி அந்த கொலைகாரன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ரொம்ப கொடூரமா தொங்க விட்டுருக்காங்க. இத பார்த்த டேனிகாவும் கத்தி கதற ஆரம்பிக்கிறா. ரேவும் அந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க 3 பேரும் உயிர் தப்பிக்கணும்னா தயவு செஞ்சு இந்த டவுனை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுங்களும் அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க மைலோட கார் அங்க நிக்கிறத பார்த்துட்டு அந்த காரோட டோரை ஓபன் பண்ணும்போது அவனோட டெட் பாடியும் அந்த காருக்குள்ள இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதை பார்த்த ஏவாவும் அழுது கதறிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஏவாவை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஸ்டீவி அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு போட் எடுத்துக்கிட்டு அந்த டவுனை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் போலீஸும் அந்த பாஸ்டர் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த சர்ச்சுக்கு வராங்க. அந்த சமயத்துல அந்த பாஸ்டர் ஒரு அசைவு கூட இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. போலீஸும் மெதுவா அவர் கிட்ட போகும்போது பார்த்தா அந்த ஆளை ஏற்கனவே அந்த கொலைகாரன் கொன்னுட்டு இருக்காங்க. அதுவும் சாதாரணமாலாம் கொல்ல ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கான். அப்பதாங்க போலீஸ் அந்த பாஸ்டரோட வீட்டுல ஒரு போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த போட்டோல சாம் நின்னுட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஸ்டீவியும் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் நமக்கு அந்த போட்டை காட்டுறாங்க. அது நடுக்கடல போயிட்டு இருக்கு. போட்டுக்குள்ள காட்டும் போது அந்த கொலைகாரன் இருக்காங்க. அவனும் டேனிகாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அந்த கொலைகாரன் யாருன்றது தெரிஞ்சு ஷாக் ஆயிடுறாங்க. யாருடான்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்டீவி தாங்க அந்த கொலைகாரன். அவங்களும் ஸ்டீவி கிட்ட ஏன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஸ்கூல்ல இருந்தே உங்க குரூப்பை பார்த்தா பிடிக்காது. பத்தாவதுக்கு எங்க அப்பா வேற காசு திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதனால என்னால மேல படிக்க முடியல. அப்போத்துல இருந்து நான் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டேன். ஒரு மறுவாழ்வு மையத்துல தான் நான் சாம மீட் பண்ணேன். அவன் தான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தான். சாம் இறந்த அன்னைக்கு எங்க நான் மறுபடியும் போதை பழக்கத்துல ஈடுபட்டுருவேன்னு நினைச்சு பாஸ்டரோட கார் எடுத்துட்டு என்ன சந்திக்கிறதுக்காக வந்தான். அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ அந்த ட்ரக்குக்குள்ள சாம் தான் இருந்தான்னு எனக்கு கூட தெரியாது. ஆனா அவனோட இறந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் தான் அவனோட மரணத்துக்கு காரணமான உங்களை பழிவாங்கணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏவா பக்கத்துல இருந்த ஒரு பிளேயர் கன் எடுத்து ஸ்டீவி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அந்த சமயம் அவங்க போட்டுக்கு பக்கத்திலே ரேவும் போட்ல வர்றத பார்த்த ஏவாவும் உதவிக்காக அந்த போட்டுக்கு வெளியே இருந்து கத்துறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ ஸ்டீவியும் டேனிகாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டீவி தான் டேனிகாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ டேனிகாவை தீத்து கட்டுறதுக்கு முன்னாடி ரே அங்க வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு ஸ்டீவிய மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் அந்த பொண்ணை விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டீவி அதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம அந்த ஹுக்க வச்சு டேனிகாவை முதுகுலயே குத்தி அந்த போட்ல இருந்து தண்ணியில தள்ளி விட்டுறா. இத பார்த்து அதிர்ச்சியான ரேவும் வேற வழி இல்லாதனால ஸ்டீவிய சுட்டுறாரு. தன்னோட ஃப்ரெண்ட் இறந்து போனதை தாங்கிக்க முடியாத ஏவாவும் அழுதுட்டு இருக்கும்போது ரே அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஏவா அந்த லேடி ஜூலிக்கு போன் பண்ணி நான் ரேவோட பார்ல தான் இருக்கேன், உண்மையான கொலைகாரி ஸ்டீவி தான் அப்படின்னு சொல்றா. ஆனா ஜூலிக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. எப்படி கரெக்டா ரே அந்த போட்டை நோக்கி போனா அப்படின்னு சொல்லிட்டு ரேவை பத்தி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது ஸ்டீவியும் ரேவும் சொந்தக்காரங்க அப்படின்றது. இப்ப நமக்கு ரேவோட பாரை காட்டும் போது அந்த ஆளும் தான் போட்டுட்டு இருந்த ஜாக்கெட்டை கழட்டும் போது அவரோட கையில கத்தியால வெட்டப்பட்ட ஒரு காயம் இருக்குங்க. அதை பார்த்த உடனே தான் ஏவாக்கு ஞாபகம் வருது. ஆரம்பத்துல ஒரு சீன்ல அவ கத்திய வச்சு அந்த கில்லரை வெட்டினால அதே காயம் தான் அதுன்னு அவளுக்கு தெரிய வருது. இதனால அந்த பொண்ணு நைஸா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட போகும்போது அந்த டோர் லாக் ஆயிருக்கு. இப்பதான் ரேவும் தன்னை பத்தி வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் ஏவா கிட்ட சாம் இறந்த அன்னைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு மட்டும் தான் தோணுச்சு, இதனாலதான் உன்னை ஸ்டீவி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா இப்ப எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிட்டதுனால
உன்னை உயிரோட விட முடியாது அப்படின்னு சொல்றான். இவளும் அந்த ஆளை பார்த்து நீ உன்னோட பார்ட்னரையே கொன்னுட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே ஸ்டீவி இன்னும் சாகலன்னு சொல்றாங்க. அந்த ஆளும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஏவாவை கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சண்டை நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூலியும் அந்த பாருக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஏவாவோட முதுகுல ஒரு கத்தி குத்தி இருக்குங்க. அவங்களும் ஏவா கிட்ட பயப்படாத, போலீஸ் வந்துட்டே இருக்காங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்றாங்க. இந்த சமயம் ரே வந்த உடனே ஜூலி அந்த ஆளை பார்த்து ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரே அதுக்கு ஸ்டீவிக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அந்த சாம் தான், அவனை இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து கொன்னுட்டு அவரோட வாழ்க்கைய நாசமாகிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த டவுனுக்கு டூரிஸ்ட வரவேற்கிறதுக்காக கவர்மெண்டே 1997ல நடந்த கொலைகள் எல்லாம் மறைச்சிடுச்சு, அதை நான் விட மாட்டேன், மறுபடியும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட சேர்த்து அவனோட பிளான் என்னன்னா இந்த பழியெல்லாம் ஜூலி மேல போடுறது தாங்க. சொல்லிட்டு அவன் ஜூலியா அந்த ஹூக்கால தாக்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ஏவா பின்னாடி இருந்து ஒரு ஹார்பூனால அந்த ஆளை சுட்டு அவனை அந்த இடத்துல கொன்னுடுறா. படத்தோட கடைசி சீன்ல டானிகா அந்த கடல்ல இருந்து கரை ஒதுங்கிடுறா. நல்ல வேலையா அவ சாகலங்க, இன்னும் உயிரோட தான் இருக்கா. அங்க இருந்த லோக்கல்ஸும் அவளை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. சில மாசங்கள் கழிச்சு அவளும் ரிகவர் ஆயிட்ட உடனே அவளும் ஏவாவும் சேர்ந்து ஒரு பீச்ல உட்காந்துக்கிட்டு நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படம் முடியும் போது ஏவா டானிகா கிட்ட ஸ்டீவி இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவன் நம்மளை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நாம அவளை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே गाइस, வீடியோ முடிஞ்சு போச்சு. என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.